இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நமக்கு சீசனில் கிடைக்கிற இந்த மாம்பழத்தை வச்சு நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியான டேஸ்டான மாம்பழ ஜூஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். மாம்பழத்தை நல்லா நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மேங்கோ ஜூஸ் செய்ய நான் பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேங்க. 2 மாம்பழம் எடுத்து நான் நல்லா தோல் சீவிக்கிறேன். நீங்கள் வேணால் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மாம்பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. மாம்பழம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்குங்க. பிடிக்காதவங்கன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நான் தோல் சீவிட்டு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. இப்போ மாம்பழம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். மாம்பழம் நல்லா பழுத்திருந்ததுங்க. செம்ம டேஸ்ட்டு, இனிப்பாக இருந்துச்சு. சரி, நம்ம ஜூஸ்க்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நான் பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியிலே கூட மாம்பழம் சர்க்கரை போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நீங்கள் இப்போ உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்குன்னா 2-3 புதினா இலையும் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாங்க. நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சும்மா சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீசனில் கிடைக்கிற மாம்பழத்தை வச்சு ஜூஸ் பண்ணி இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். நைஸ் போட்டு இருக்குது, நைஸ் போடாமல் இருக்குது. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதை என்ஜாய் பண்ணி குடிங்க. நன்றி, வணக்கம்.